ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அழகான கணபதி மந்திரம் சொல்லும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பக்தி, அன்பு, அமைதி, ஆசை, ஆச்சரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னுடைய மனசுக்குள்ள உண்டாகும். அந்த வகையில நம்ம வீடுகள்ல ஒரு நல்ல விசேஷம் நடத்துறோம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு வச்சு அதில் அழகா ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல்ல படையில் வச்சு கும்பிடும்போது வரக்கூடிய அந்த சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. ஏன் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷம், பக்தி பரவசம் வராது. அந்த வகையில எந்தெந்த மாதிரியான பொருட்களை கொண்டு பிள்ளையார் பிடித்து வழிபடும் போது இது போன்ற நன்மைகள் கிடைக்க பெறுவோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க. காரிய சித்தியும் உண்டாகும். குங்குமத்தினால் பிள்ளையார் செய்து வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும். குழந்தைகள் படிப்பில் வல்லவராக வருவர். புற்று மண்ணினால் பிள்ளையார் செய்து வழிபடும் போது நோய்கள் அகலும். விவசாயம் செழிக்கும். வெள்ளத்தினால் பிள்ளையார் செய்து வணங்கும் போது உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் கட்டிகள் மற்றும் கொப்புளங்கள் இருந்தால் கரைந்தோடிடும். உப்பினால் பிள்ளையார் செய்து வணங்கும் போது எதிரிகளின் தொல்லை அகலும். எதிரிகளை விரட்டி அடிப்பார் என்றும் நம்பப்படுகிறது. வெள்ளருக்கினால் பிள்ளையார் செய்து வழிபட பில்லி சூனியம் மற்றும் செய்வனை கோளாறுகள் நீங்குவதை கண்கூடாக பார்க்க முடியும். மேலும் செல்வ வளத்தை உயர செய்திருவார் அந்த பிள்ளையார். விபூதியினால் விநாயகர் செய்து வழிபட உஷ்ண நோய்கள் நீங்கும். சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பேரு கிடைக்க பெறுவர். மேலும் பசும் சாணத்தினால் பிள்ளையார் செய்து வழிபடும் போது சகல தோஷங்களும் நீங்கி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும். வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபடும் போது வம்ச விருத்தி உண்டாகும் என்பது ஆன்றோர்களின் வாக்காக உள்ளது. மேலும் வெண்ணையில் பிள்ளையார் செய்து வழிபடும் போது கடன் தொல்லை நீங்கும். சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் என்றும் சொல்கின்றனர். பசுஞ்சாணத்தில் விநாயகர் செய்து வழிபடும் போது நோய்களை நீக்கி நலன்களை அள்ளித் தருவார். கல்லிலே பிள்ளையார் செய்து வழிபடும் போது சகல காரியங்களிலும் வெற்றியை உண்டாக்கி தருவார் விநாயக பெருமான். புற்று மண்ணில் விநாயகர் செய்து வழிபட வியாபாரத்தை பெருக்கி லாபத்தை ஈட்டிக் கொடுப்பார். மண்ணிலே விநாயகர் செய்து வழிபடும் போது உயர் பதவிகள் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் என்பதில் துளிக்கூட ஐயமில்லை. அதனால எல்லாம் வல்ல விநாயக பெருமானே போற்றின்னு சொல்லி நாமளும் வணங்குவோமா? ஓம் நமோ விக்னேஷாய நமக.